கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால உங்கள் எல்லாத்தையும் வாழ்த்துக்கிறேன். இந்த வாரம் நம்ம பார்க்க போகிற தலைப்பு என்ன? கர்த்தரை கோபப்படுத்தாதிருங்கள். ஆமாம், நம்ம கர்த்தர் அன்புள்ளவர், இரக்கமுள்ளவர், தயவுள்ளவர் எல்லாம் பார்த்துட்ருக்கோம். அதே சமயம் அவர் கோபமும் படுவார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? அவரை கோபப்படுத்தாமல் பார்த்துக்கணும். கர்த்தருடைய கோபத்தில் என்ன நடந்துச்சுன்னு ஃபஸ்ட்டு பார்க்கலாம். புலம்பல் 2 அதிகாரம் 1-2 வாசிக்கிறேன், கேளுங்க. ஐயோ, ஆண்டவர் தமது கோபத்தில் சியோன் குமாரத்தியை மந்தாரத்தினால் மூடினார். அவர் தமது கோபத்தின் நாளிலே தமது பாடுபீடத்தை நினையாமல் இஸ்ரவேலின் மகிமையை வானத்திலிருந்து தரையிலே விழத்தள்ளினார். ஆண்டவர் தப்ப விடாமல் யாக்கோபின் வாசஸ்தலங்களை எல்லாம் விழுங்கினார். அவர் யூதா குமாரத்தின் அரண்களை எல்லாம் தமது சினத்திலே இழுத்து தரையோடை தரையாக்கி போட்டார். ராஜ்யத்தையும் அதன் பிரபுக்களையும் பரிசுத்த கொலைச்சலாக்கினார். யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கோபப்பட்ட என்ன ஆகும்ன்ட்டு. நம்மளுக்கு நம்ம அம்மா அப்பா கோபப்பட்டாலே தாங்க முடியாது இல்லையா? எப்போவுமே நம்மக்கிட்ட அன்பாக இருக்கிற அப்பாவும் அம்மாவும் நம்ம தப்பு செய்யும்போது கோபப்பட்டால் நம்மளுக்கு என்ன ஆகுது? வருத்தம் ஆகுது, ஏன் இப்படி கோபப்பட்டாங்கன்ட்டு. அப்போது நம்ம அம்மா அப்பாவோட கோபத்திலே நம்மளால் தாங்க முடியலன்னா யோசிச்சு பாருங்கள், நம்ம கர்த்தர் கோபப்பட்ட என்ன ஆகும்ன்ட்டு. அதே மாதிரி தான் ஸ்கூலில் ஆகட்டும், காலேஜ் ஆகட்டும், நம்ம மேலதிகாரிகள் வேலை ஸ்தலங்கள் ஆகட்டும், நம்ம ஏதாவது தவறு செய்யும்போது அவங்க கோவப்பட்டால் நம்மளுக்கு என்ன உண்டாகும் இல்லையா? ஒரு சிக்ஷை கண்டிப்பாக இருக்கும் இல்லையா? அதே தான். அப்போது நம்ம எப்படிப்பட்டவங்களாக இருக்கணும்? கர்த்தரை கோபப்படுத்தாமல் வாழணும். இன்றைக்கி யோசிச்சு பாருங்களேன், காலையிலேருந்து கர்த்தரை சந்தோஷப்படுத்துனீங்களா இல்லை கோபப்படுத்துனீங்களான்ட்டு. கர்த்தரை வருத்தப்படுத்தத்தக்க காரியங்கள் என்னது? நம்மளுடைய நடக்க, நம்ம செய்க அவருக்கு பிரியமாக இல்லாத போது அதை அவரை வருத்தப்படுத்தும், கோபப்படுத்தும் இல்லையா? இன்றைக்கும் கர்த்தர் என்ன விரும்புகிறாருன்னா, அவர் அன்பாக இருக்க விரும்புகிறார். அப்போ நம்ம என்ன பண்ணணும்? நம்ம வழியை சீர்படுத்துறவங்களா இருக்கணும். பழைய வாழ்க்கையே வாழ்ந்துட்டு இருக்காதீங்க. கஷ்டமாக தான் இருக்கும், பரிசுத்தமாக வாழ, கர்த்தருக்கு பிரியமாக வாழ கஷ்டமாக இருக்குது. ஆனால் உங்களுக்கு ஒரு நற்செய்தி சொல்லிட்டா, நம்ம பரிசுத்தமாய் வாழ கர்த்தனுக்கு உதவி செய்கிற தேவனாக இருக்கார். இதை செய்யுங்க அப்படின்னு சொல்லிட்டு போகிற தேவனில் அதை செய்யக்கூடிய பலனையும் கிருபையும் கர்த்தர் நமக்கு தருகிற தேவனாக இருக்காரு. அன்றைக்கி சியோன் மேலே, எருசலேம் மேலேயும் கர்த்தருக்கு கோபம் உண்டாகும் போது அதன் மகிமை அதை விட்டு போச்சு. ஆனால் நம்ம வாழ்க்கையில் அப்படி இருக்கக்கூடாது. கர்த்தர் இன்னைக்கு இறக்கத்தை கேளுங்க, அவருடைய தயவை நினைத்து அவரை பாடுங்க, துடிங்க, அவருக்கு பிரியமாய் வாழ உதவி செய்யுங்க. நம் தேவன் நீடிய பொறுமை உள்ளவர் தான். அதே போல் அவர் கோபப்பட்டால் நம்மளால் தாங்க முடியாது. அதனால் கர்த்தரை கோபப்படுத்தாமல் வாழுங்க, கர்த்தரை சந்தோஷப்படுத்துங்க. அப்போ என்ன நடக்கும் தெரியுமா? அற்ப காலம் மூண்ட கோபத்தினால் என் முகத்தை இமைப்பொழுது உனக்கு மறைத்தேன், ஆனாலும் நித்திய கிருபையுடன் உனக்கு இறங்குவேன் என்று கர்த்தராகிய உன் மீட்பர் சொல்கிறார். நம் தேவன் மிகுந்த அன்புள்ளவர். அவர் கோபப்படமோ சில இழப்புகள் வந்தாலும் அவர் நித்திய கிருபையுடன் இறங்கும்போது கர்த்தர் நாம் இழந்ததை திரும்ப பெற்றுக்கொள்ள உதவி செய்வார். அதனால் கர்த்தருடைய இரக்கத்துக்கு காத்துருங்க. இன்னைக்கு ஏசப்பா ரத்தம் நம்மளுக்காக பரிந்து பேசி கொண்டிருக்கு. அவருடைய ரத்தத்தின் மறைவுக்குள்ள உங்களை மறைத்து கொள்ளுங்க, பரிசுத்தமாக வாழுங்க. நித்திய கிருபையுடன் இறங்குவார், நம்மளுடைய ஸ்தானத்தில் திரும்ப நிலைநிறுத்துவார். ஏன்னா அப்படியே கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை விடல, மறுபடியும் கர்த்தர் இஸ்ரவேல் ஜனங்களை அடிமைத்தனத்திலேருந்து விடுதலையாக்கி அவங்கள சமாதான சந்தோஷத்தோடு வாழ உதவி செய்தார். அதனால் கர்த்தர் நம்மளுக்கும் இறக்கம் செய்கிற தேவனாக இருக்கார். இன்னைக்கு அவர் இறக்கத்துக்கு காத்திருப்போம், அவரை கோபப்படுத்தாமல் வாழுவோம். ஜெர்மன்லாமா எங்கள் அன்பின் பரலோக அருமையான நாளுக்காக வேலைக்காய் நன்றி. நீர் பேசின தலைப்புக்காக நன்றி அப்பா. அப்பா, நேர விஷயத்தில் நம்ம கோபப்படுத்திட்டே இருக்கோம். பிதாவை எங்களை மன்னிங்க. ஏசப்பா முடியாதாட்டி எங்கள் ஆவி ஆத்மா சர்வ சிந்தைகளை கழுவி சுத்திகரிக்கிட்டு பசுத்தாவே அழிவுண்டுமையா. ஒரு போடுமை கோபப்படுத்த வாழ்க்கை வாழாமல் உண்மை சந்தோஷப்படுத்த வாழ்க்கை வாழ உதவி செய்யுங்க அப்பா. நீங்கள் கோபப்பட்டு எங்களால் தாங்கவே முடியாது ஏசப்பா. நீங்கள் நாங்கள் பார்த்தோமே நித்திலிக்கிறதுன்னு இறங்குவேன்னு சொன்னீங்க. எங்கள் குடும்பத்து மேலே, எங்கள் பிள்ளைகள் மேலே, எங்கள் சந்ததி மேலே, எங்கள் மேலே அப்பா நித்திலிக்கிறதுடன் இறங்குங்க. ஒரு இறக்கத்துக்காக காத்திருக்கோம். இறக்கம் செய்து எங்களை விடுவிக்கிற தேவனுக்கு ஸ்தோத்திரம். நாங்களும் பரிசுத்தமாய் வாழ்ந்து உண்மை மகிமைப்படுத்த போகிற நாட்டில் கஷ்டம். இனிமே கோபப்படுத்தாமல் உண்மை சந்தோஷப்படுத்த பிள்ளைகளை வாழ உதவி செய்யுங்க. இதை அப்படி செய்து மகிமைப்படப்பக்க நன்றி. பிறவை சகலத்தில் கனமகிமைக்கு செலுத்தங்கத்தவை மீட்பம் ரஷ்மா கிறிஸ்துவ நீதிட்டு நாம் தெரிஞ்சவங்களும் பிதாவே ஆமேன். கர்த்தர் நம்மளுக்கு இறங்குகிற தேவன் நிச்சயமாய் நம்மளை நிலைநிறுத்துவார். இதுவே நான் செயல் கர்த்தருக்கு சுத்தமானால் இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசிரிப்பாராக. ஆமேன். அல்லேலூயா.